தனுசு ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் அவர் பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம் தான். நீங்கள் நினைப்பீங்க தனுசு ராசிக்கு மட்டும்தான் கஷ்டங்கிறது இருக்குதா, ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. மற்ற ராசிக்காரங்களை விட தனுசு ராசிக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே தனுசு ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள். வரக்கூடிய நாட்களிலிருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மே 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மே 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடக்க இருக்குது. இந்த குரு பெயர்ச்சி மூலமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு தனுசு ராசிக்காரங்க போக போகிறீங்க. ஏன்னா கடந்த 3 வருடமாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடையாது. கடந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய கஷ்டமே அனுபவிச்சிருப்பீங்க. எங்கள் வாழ்க்கை எப்போ தான் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு தான் தினம் தினம் நினச்சிட்டு இருக்கிறீங்க. இனி இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை தான் உங்களுக்கு முழுக்க முதற்கட்ட பிரச்சனையாக இருக்குது. இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த குரு பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு அமைய போகுது. குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வந்திருக்கார். உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு. இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு வரப்போகுது. இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கையும் ஒன்றாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு தனுசு ராசிக்காரங்க அடியெடுத்து வைப்பீங்க. இனி வரக்கூடிய 6-7 மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகம்னே சொல்லலாம். ஏன்னா தனுசு ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு, உங்களை அவமானப்படுத்துறதுக்கு உங்கள் கூட இருக்கிற நபர்கள் நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள். கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க. உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. இந்த மற்ற ராசிக்காரங்கள மாதிரி சொல்லி காட்டுற பழக்கங்கிறது தனுசு ராசிக்கு என்றைக்குமே கிடையாது. கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ குடும்ப கஷ்டத்துக்காக அந்த வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் படிப்புங்கிறது வேறையாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச ஜாப்புங்கிறது வேறையாக இருக்கும். இது எல்லாமே குடும்பத்துக்காக அந்த வேலைக்கு போகிற மாதிரி சூழ்நிலைகள் உங்களுக்கு அந்த டைமில் அமைஞ்சிருக்கும். இனி இது குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது. அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் செய்கிறோம், நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு 100க்கு 100% நிச்சயமாக கிடைக்கும். கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானினுடைய
பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. இந்த ராகு கேது பயிற்சியில் குறிப்பாக வந்து தனுசு ராசிக்காரங்க ஒரு பயப்படக்கூடியது என்ன அப்படின்னா, அந்த கேது பகவானை நினச்சி தான். ஏன்னா கேது பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன அந்த கணவன் மனைவிக்குள்ள சின்ன ஒரு சண்டையை மூட்டிவிட்டு போயிடுவார். இதனால நிறைய கணவன் மனைவிக்குள்ள பிரிஞ்சு சண்டை சமாச்சாரம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய இந்த கணவன் மனைவி எல்லாமே அவஸ்தைப்பட்டு இருக்கிறீங்க. இந்த டைமில் இந்த ராகு கேது பயிற்சி நடக்கும்போது மட்டும் இந்த கணவன் மனைவிகள் ஏற்படக்கூடிய சின்ன ஒரு மனக்கசப்பு இது எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்குமே கிடச்சிருக்காது. என்னடா நம்மளும் இப்படி நாயாப்பையாக வேலை செய்கிறோம், ஆனால் நம்மளை வந்து மதிக்கவே மாட்டுறாங்களே அப்படின்னு தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இனி இது குரு பயிற்சி மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் கிடைக்க போகுது. இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் இந்த திருமண நிலை அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே பார்க்கப்பட்டிருக்கும். ஏன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் வயது 30, 32, 35, 37 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் திருமணமாகாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. சரி எப்படியாவது ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட ஏதாவது சொல்லி சொந்தக்காரங்களும் தெரிஞ்சவங்களும் ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே தனுசு ராசிக்காரங்க பெரும்பாலும் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. இனி இந்த குரு பயிற்சிக்கு மூலமாக விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடியெடுத்து வைக்க போகிறீங்க. வாழ்க்கை துணையை இழந்த தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலே இருப்பீங்க. அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணும்போது சொந்தக்காரங்க நம்மளை தப்பாக பேசிடுவாங்களா, இல்லை ஊருக்காரையும் தப்பாக நினச்சிக்குவாங்களா அப்படிங்கிற அடுத்தவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே நிறைய தனுசு ராசி நேரில் இருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த சொசைட்டியை சிங்கிள் பேரண்டால் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். விரைவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் நிச்சயமாக அடியெடுத்து வைக்க போகிறீங்க. குழந்தைய பாக்கியத்திற்காக எங்கே தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நாங்களும் மேரேஜ் ஆகி எங்களுக்கு 5 வருஷம் ஆகுது சாமி, 7 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, 4 வருஷம் ஆகுது, இந்த மாதிரி வந்து வருஷமே தான் சொல்லிட்டு இருக்க சாமி, எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே கிடைக்கல சாமி, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் 3 நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம், எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே இல்லை சாமி அப்படி தான் நிறைய தனுசு ராசிக்காரையும் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த 2025 முடியறதுக்குள்ள உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் இந்த காதலில் அதிகமான தோல்வியை சந்தித்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க தனுசு ராசிக்காரங்க தான். ஏன்னா வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு சின்ன ஒரு மன கசப்பு இல்லை ஒரு சின்ன ஒரு சண்டை சச்சரவு வரும்போது உடனே அது பிரேக்கப் ஆயிரும். இல்லை அதையும் தாண்டி வீட்டில் போய் சொல்லும் போது பேரண்ட்ஸ் அதுக்கு வந்து ஓகே சொல்ல மாட்டாங்க. இதனால் வந்து நிறைய காதல் வந்து பாதியிலேயே போயிடுது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைவிடும். வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் பேரண்ட்ஸே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வந்து புலம்பிகிட்டு இருந்திருப்பாங்க. என்னடா நம்ம குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியலையே, நம்ம சொந்தக்காரின் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம், அவங்க எப்போ நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரது அப்படின்னு ரொம்ப வந்து வருத்தப்பட்டு இருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க, கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு விரைவில்
மறைய போகுது. இனி உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது. உங்களுடைய சொந்தக்கார நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க. என்னடா நம்ம கூட இருந்தவன் கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், வீடு வாங்கிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வன்மத்தை செலுத்த போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வீடு தேடி புதிதாக ஒரு நபர் வரப்போகிறார். அந்த நபர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பராக இருக்கலாம், இல்லை சொந்தக்காரராக இருக்கலாம், தெரிஞ்ச நபர்களாக இருக்கலாம். இந்த மர்ம நபர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களையே மிகப்பெரிய சிக்கலையும் பிரச்சனையும் கொண்டு வந்து விட்டுவார். இவர்கள் ஏதாவது சின்ன ஒரு தப்பு தடங்கள் பண்ணும்போது இவர்களிடமிருந்து விலகிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும்.